வணக்கம், நான் தான் யோகி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பைக்கை நான் சர்வீஸ் விட போகிறேன். ஸோ யார்கிட்ட எங்கே விட போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் நம்ம வீட்டில் தான் பண்ண போகிறோம். அண்ட் நான் தான் சர்வீஸ் பண்ண போகிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பைக். இவனை தான் நான் வந்து இப்போது சர்வீஸ் பண்ண போகிறேன். ஆனால் நம்ம எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பைக்கை தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பைக்கு. இதில் என்னென்னலாம் மாற்ற போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கின்னு வந்துட்டேன். அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கின்னு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா இதுதான் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னலாம் வாங்கின்னு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கிளச் கேபிளுங்க. கிளச் கேபிள் வாங்கின்னு வந்திருக்கேன். அப்புறம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஷூ வாங்கின்னு வந்துட்டேன். அப்புறம் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டுமே வாங்கின்னு வந்துட்டேங்க. இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டுமே வாங்கின்னு வந்துட்டேன். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் செயின் ஸ்ப்ராக்கெட்டு தான் மாற்ற போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்ப்ளெண்டரை வந்து நம்மளே வீட்டில் இருந்தே எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஐடியாவில் இதை பண்ணுறேன். ஸோ இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ வாங்க நம்ம இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் எப்படி கைட்டி மாட்டணும் அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிக்கலாம், ஓகேங்களா? ரொம்ப பெருசெல்லாம் வேணாம். சிம்பிளாக எப்படி மாட்டணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே கேஸ், இந்த ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட்டை தான் வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இதை வந்து கழட்டிட்டு நம்ம இதை வந்து மாற்ற போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான ஸ்பேனர்ஸுங்க நம்மக்கிட்ட இருக்குது. அண்டு டயர் கட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஸ்பேனர் தேவைப்படுங்க. 17 இன்ச்சு ஸ்பேனர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து செயின் கார்டெல்லாம் வந்து கட்டிட்டேங்க. இதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது வந்து 10 சென்டிமீட்டர். சாரி, இதை கட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு 10 mm ஸ்பேனர் வேணும். டீ ஸ்பேனர் தான் நான் யூஸ் பண்ணேன். இதை கட்டுறதுக்கு 10 mm. அப்புறம் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? இந்த இதுவை கட்டுறதுக்கு வந்து இது பேரெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ இதை கழட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8 mm ஸ்பேனர் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட் நான் அதை கழட்டி காட்டுறேன். இது வந்து 8 mmங்க. இதை கழட்டிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற செயின் ஸ்ப்ராக்கெட்டை கழட்டிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டயரை கழட்ட வேண்டியது இருக்குங்க. இந்த ராடு கட்டிங்கன்னா டயர் வந்துடுங்க. டயர் வந்து நம்ம கட்டியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா இதான் டயர் கட்டியாச்சு. ஆக்சுவலாக நான் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் மாற்றலான்னு இருந்தேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஸ்பேனர் இல்லைங்க. இந்த ஸ்பேனர் வந்து ஃப்ரெண்டை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். இந்த ஸ்பேனர் எடுத்துகிட்டு வந்தோன்னா இதை கைட்டிதான் மாட்ட முடியும். இது வந்து செட்டாக இருக்குது. இது வந்து நம்ம இந்த ஸ்பேனர் இந்த போல்டு கைட்டினா தான் வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் 17 ஸ்பேனர் இருந்தாலே இந்த டயர் கட்டிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஷூ தான் மாற்ற போகிறோம். பிரேக் ஷூ எப்படி மாட்டுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பிரேக் ஷூ, தெரியுதுங்களா? ஆக்சுவலாக பிரேக் ஷூ நல்லா தான் இருக்குது.
ஆக்சுவலாக பிரேக் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. ஆக்சுவலாக பிரேக் ஷூ வந்து நல்லா தாங்க இருக்குது. பிரேக் ஷூ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஷைன் ஆகிட்டுருக்கு, அவ்வளோதான். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது உள்ளே வந்து சாண்ட் பேப்பர் வச்சு லைட்டாக ரஃப்பாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா ஒர்க் ஆகும். பிரேக் பேட்ஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. அதனால் பிரேக் பேட்ஸ் வந்து நான் மாற்ற போகிறது கிடையாது. இதை வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இருக்கீங்களா, இதை வந்து இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். இது இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கு தாங்க மேட்ரு. இந்த ஸ்ப்ரிங்கு தாங்க மேட்ரு. இங்கே இருக்கிறீங்க இல்லையா, இது இந்த பக்கம் ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதேமாதிரி ஆப்போசிட்டில் 2 ஹோல்ஸ் இருக்கும். இது ரெண்டும் வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வச்சுருங்க. இப்படி ஒன்று வச்சுட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா இது உள்ள அந்த ஸ்ப்ரிங்கை மாட்டிட்டு அப்படியே அப்படி இழுக்கணும். வச்சு இப்படி போனாங்க. ஆக்சுவலாக நான் வந்து கரெக்டாக எனக்கு க்ரிப்பு கிடைக்கல, கேமராக்காக நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த ஒன்றை வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஒன்று வந்து அப்படியே பிடிச்சி இப்படி விட்டிங்கன்னா இந்த லாக் ஆகிடும். அவ்வளோ இந்த மாதிரி லாக் ஆகிடும். இந்த மாதிரி லாக் ஆகிடுங்க. அதேமாரி தான் புதுசும் வந்து இந்த 2 ஸ்ப்ரிங்கை எடுத்துக்கிட்டு இதில் வச்சு நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். பிரேக் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பிரேக் லிவர். இங்கே வந்து நம்ம வந்து இது போட்டிருப்போம். பிரேக் மிதிக்கிறப்போ இந்த மாதிரி எலாபரேட் ஆகும். இந்த மாதிரி எலாபரேட் ஆச்சுன்னா ட்ரம்மில் போயிட்டு இது வந்து அப்படியே இந்த பக்கம் இப்படி எலாபரேட் ஆகி இப்படி போய் பிடிச்சிக்கும். டோன்ட்னா மறுபடியும் இது ஆகிடும். இப்படி தான் ஒர்க் ஆகுது. இந்த ப்ரொசீஜரில் வந்து நீங்கள் பிரேக் பேட்ஸ் மாற்றிக்கலாம். செயின் ஸ்ப்ராக்கெட் மாட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை கழட்டணுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கு இல்லையா, இதை வந்து கழட்டணும். அப்புறம் வந்து இதை கழட்டணும். இது ரெண்டும் கழட்டோம் அப்படின்னா இது செப்பரேட்டாகவும் இது செப்பரேட்டாகவும் வந்துடும். ஸோ 2 செப்பரேட்டாக வந்துச்சுன்னா நம்ம வாங்கிட்டு வந்திருக்க புதுசை வந்து நம்ம அதில் மாற்றிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுவை கழட்டணும் அப்படின்னா 10 mm தான் கரெக்டாக இருக்கும். கீரில் போட்டுட்டு திருப்பிட்டிங்கன்னா கழட்டி போடாப்பா. நானே கைட்டா எப்படி கைட்டுனா வச்சு தட்டணும். நான் பண்ண மெத்தட் தான் கைட்டு தெரியாதே நீங்களா தட்டணும் வந்துச்சு. முதல்ல தம்பி கைட்டாதான் எங்க வேலை ஆகணும்னா அல்லாடி வலி வந்துச்சா. இதை வந்து பார்த்தீங்கன்னா புதுசுங்க. இதை தான் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த செயின் எல்லாம் கழட்டிக்கணும். செயினும் கழட்டிடணும், அப்புறம் இந்த இதுவுமே கழட்டிக்கணும். இது ரெண்டும் கழட்டிட்டிங்கன்னா இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா புது செயின்லையுமே வந்து இந்த பின்னு ஒன்று வருங்க. இந்த பின்னு ஒன்று வரும். இந்த பின்னை கழட்டா மட்டும்தான் நம்ம செயினை வந்து உள்ளே போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. ஃபைனலாக வந்து கழட்டிக்கணும். ஃபைனலாக சாதிச்சிட்டோம். நாங்கள் இதை கைட்டணும். இப்போ இதை கைட்டு முடிக்கணும். இதை வந்து கைட்டுட்டோங்க. இதுக்கு வந்து ஸ்பேனர் வந்து 23 இருந்தால் தான் இதை வந்து தனியாக கழட்ட முடியும், இல்லைனா கழட்ட முடியாது. இவ்வளோ நேரம் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். இது வந்து புதுசு. இதை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து தனியாக கழட்டணும். வந்துச்சுடா.
இது வந்து தனியாக கழட்டணுங்க. கழட்டிட்டோம் அப்படின்னா நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசு போடுறோங்க. நாங்கள் புதுசாக வண்டி ரெடி பண்ணிட்டோம். இங்கே விட்டா போர் கூட பண்ணி போட்டுருவோம். இங்கே அவ்வளோதான், கற்றுக்கினா எல்லாமே போடலாம். ஏன் போய்யா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போடுறோம். அவ்வளோதான், கட்டாதுடா. போல்ட்டு போடுறோம். அப்படியே இங்கே வந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வர செயின் ஸ்ப்ராக்கெட்டுங்க. அது வந்து பேக் சைடில் வர போயிடுங்க. இதுதான் இன்ஜின்லேருந்து போகிற ஒரு சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட். இது ஆட்டி பார்க்கணும், ஷேக் இருக்கான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி போட்டோமோ அதேமாரி போட்டால் தான் அது கரெக்டாக போய் உட்காரும். இல்லைன்னா உட்காராது. கரெக்டா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது செயின் தான் போட போகிறோம் டைரெக்டாக. வந்து பார்த்திங்கன்னா செயினுமே போட்டாச்சு. லைட்டாக இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது பின்னு போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து டயரை வந்து நம்ம கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிங்க. அவ்வளோதாங்க செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுறது. இதில் வந்து பெருசாக ஒன்றுமே கிடையாதுங்க. சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம இன்னும் போட்டிருப்போம், தெரியுதுங்களா? இது ஒரு செட்டப்பு. அதுக்கப்புறம் இது ஒரு செட்டப்பு, இது ஒரு செட்டப்புங்க. அவ்வளோதான், இது ரெண்டுமே தான். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயின் ஸ்ப்ராக்கு போட்டாச்சு. இவ்வளோ தான் செயின் ஸ்ப்ராக் போடுறது. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா கிளச் கேபிள் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்ஜின் ஆயில் டாப் அப் எப்படி பண்ணணும் அப்படின்றது நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டாச்சு. பழசு வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க பழசு. இதுதான் வந்ததுன்னா பழசு. ஃபைனலி கைஸ், நம்மளுடைய வண்டி வந்து ஃபுல்லாகவுமே செயின் ஸ்ப்ராக்கெட்டெல்லாம் மாற்றியாச்சு. அண்டு கிளச் கேபிளுமே மாற்றிட்டேன். கிளச் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வரும். கிளச் கேபிளும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணியாச்சு. என்ன பண்ணலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சர்வீஸ் மட்டும் பண்ணலை. மற்றபடி வந்து மற்றது எல்லாமே பண்ணியாச்சு. ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணல. அது நாளைக்கு வீடியோவில் நான் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிளச் கேபிள் மாற்றிருக்கோம். அப்புறம் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். பிரேக் ஷூ மாற்றுற மாதிரி இருந்தேன். பட் ஆனால் பிரேக் ஷூ வந்து ஆல்ரெடி நல்லா இருக்குது அப்படின்றதுனால அதை நான் சேஞ்ச் பண்ணல. ஸோ பிரேக் நல்லாமே பிடிக்குது. கொஞ்சம் டைட் பண்ணி விட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இன்னும் என்ன பண்ணணும், ஆயில் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் வந்து இண்டிகேட்டர் ஒன்று மாட்டணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுங்க நம்ம பைக்கு. ஸோ நம்மளே வந்து சர்வீஸ் பண்ணோம். இன்னும் கடையில் குத்துருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வாட்டர் சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் எப்படி மாற்றணும் அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் என்னால் முடிஞ்ச இதுவே நான் பண்ணேன். ஸோ நம்மளாலையும் பண்ண முடியும் காய்ஸ். ஸோ ஓகேங்களா, இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய், டேக் கேர், see you guys.